வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு சிசேரியனுக்கு நாள் குறிப்பதற்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறுலாம் தசாபுத்தி அடிப்படையில் ஜாதக அடிப்படையில் பலன் சொல்லுவதுங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இன்றைய பதிவில் பிறக்க போகின்ற குழந்தைக்கு எவ்வாறு ஜாதகத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகின்றோம். சிசேரியனுக்கு நாள் குறிப்பதற்கு அதீதமான பொறுமையும் அதீதமான திறமையும் அதீதமான அனுபவமும் தேவை. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையின் காரணமாகவும் உணவு பழக்க வழக்கங்களின் காரணமாகவும் சுகப்பிரசவம் என்பது படிப்படியாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறது. சிசேரியன் செய்து குழந்தை எடுக்கக்கூடிய வழக்கங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 30 குழந்தைகளுக்கு மேலே சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியான சூழலில் சிசேரியன் செய்யும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும் நேரத்தை முடிந்தவரை நல்ல நேரங்காலமாகவும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நம்ம சேனலில் சிசேரியன் நேரம் குறிக்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பற்றி விரிவாக பேசியிருக்கேன். பார்க்காதவங்க நிச்சயம் போய் பாருங்க. இப்போ நாம சிசேரியன் குறிப்பதற்கான விதிகள் மற்றும் அத்தியாவசியமான என்னென்ன விவரங்கள்லாம் சிசேரியன் குறிப்பதற்கு தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். முதல்ல விதிகள். எப்போதும் போல நம்ம லக்னாதிபதியை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். லக்னாதிபதி இரண்டுமே பார்த்தீங்கன்னா வலுவோடு இருக்க வேண்டும். லக்னத்துல ராகு கேது சனி செவ்வாய் இல்லாமல் இருப்பது போல பார்த்துக் கொள்வது உத்தமமானதாகும். சுபகிரகங்களான குரு புதன் சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் லக்னத்துல இருப்பது சிறப்பானது. இதுல குருவுக்கோ சுக்கரனுக்கோ 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்று முக்கியமான விதியாகும். ஏன் இதுல புதனையும் பௌர்ணமி சந்திரனையும் இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி விதியோட சேர்க்கலைன்னு சொன்னா, புதன் இடத்திற்கு தகுந்த மாதிரி இணையக்கூடிய கிரகத்திற்கு தகுந்த மாதிரி மாறிவிடக்கூடிய இயல்பு உடையவர். பொதுவாகவே புதனுக்கு கடும் பகை என்றால் செவ்வாய் மட்டுமே. புதனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிசேரியன் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்துச்சுன்னு சொன்னா, அந்த மாதிரியான சூழ்நிலையில 2ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த இடங்கள் சுத்தமாக இருப்பது போல ஜாதகத்தை குறித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி வலுவோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக நாம சிசேரியனுக்கு நாள் குறித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, புதன் பாதிக்கப்படுறாருன்னு சொன்னா அங்க அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய 2ஆம் இடமும் டிகிரியை குறிக்கக்கூடிய 4ஆம் இடமும் எண்ணங்களை குறிக்கக்கூடிய 5ஆம் இடமும் வலுவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விதியாகும். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா புதன் சூரியனோட இணைந்து செல்லக்கூடிய கிரகம் ஆவார். சூரியன் அந்த லக்னத்திற்கு சுபராக இருக்கும் பட்சத்துல புதனும் அந்த ஜாதகரை அதிகமாக பாதிக்க மாட்டார். குரு புதன் இருவருமே பாத்தீங்கன்னா லக்னத்துல திக்பலம் பெறக்கூடிய கிரகம் ஆவார்கள். அதனால லக்னத்துல குருவோ புதனோ நல்ல ஆதிபத்தியங்களோடு இருக்கக்கூடிய அமைப்புல வரும் பொழுது திக்பலம் பெறும் பொழுது அந்த ஜாதகர் வலுவான நிலையில இருக்கார் என்ற அர்த்தமாகும். லக்னத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது கவர்ச்சியான முக அமைப்போடு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தரும். பௌர்ணமி சந்திரன் அல்லது பௌர்ணமி அருகில் இருக்கக்கூடிய ஒளிமிக்க சந்திரன் லக்னத்துல இருப்பது நல்லது. நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் பொது நலத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய குணம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் என்று ஜாதகர் இருப்பார். பொதுவாகவே ஒரு ஆதிபத்திய கிரகமாக, அதாவது ஒரே ஒரு வீடை கொண்ட கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதிக தோஷங்களை தரமாட்டார்கள். அவர்கள் 6ஆம் அதிபதியாக 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட அதிகமான கெடுபலன்களை தரமாட்டார்கள் என்பது ஒரு ஜோதிட விதியாகும். அதனால பாத்தீங்கன்னா சந்திரன் லக்னத்துல சந்திரன் இருக்கிறது, அதாவது லக்னத்துல ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சனியோ இருப்பதை விட லக்னத்துல சந்திரன் இருக்கிறது ஒருபடி பரவாயில்லை அப்படிங்கிற அமைப்புல வருது. இருக்கிறதுல பெஸ்ட்ன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனா ராகு கேது செவ்வாய் சனி இருக்கிறதை விட சந்திரன் லக்னத்துல இருக்கும் பொழுது சிறப்பான அமைப்பே. ஆக வரிசைப்படி பார்க்கும் பொழுது லக்னத்துல குரு நல்ல ஆதிபத்தியங்களை பெற்ற குருவோ சுக்கரனோ லக்னத்துல இருப்பது சிறந்த அமைப்பு. அதுக்கு அடுத்தாப்புல புதன் லக்னத்துல இருப்பது திக்பலம் பெறக்கூடிய புதன் லக்னத்துல இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு. இறுதியாக சுபரன் அடிப்படையில் வரும்பொழுது லக்னத்துல பௌர்ணமி சிந்தனை இருப்பதும் நல்ல விதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். அதனால அந்த வகையில நாம ஜாதகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், லக்னத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் குருவோட பார்வையாவது லக்னத்துக்கு விழுவது மாதிரி இருக்கிற மாதிரி அமைப்பை செய்து கொள்வது நல்ல விதமான அமைப்பாகும். நல்ல ஆதிபத்தியம் பெற்ற குருவாக அங்க இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய லக்னமான ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் குரு 8க்கும் 6க்கும் அதிபதியாக வருவாரு. அந்த நிலைமையில இருக்கும்போது குருவோட பார்வை லக்னத்துக்கு விழுகிற மாதிரி வைக்கக்கூடாது. அது சிறப்பான அமைப்பு கிடையாது. குருவோட பார்வையே கூட சுக்கிரனின் லக்னங்களுக்கு வரும்பொழுது கெடுக்க செய்யும் அப்படிங்கறத ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த லக்னத்தை குறிப்பதற்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம நோட் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரம் மிகவும் முக்கியம். எந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கணுங்கிற ஃபிக்ஸ் பண்ணாதான் நாம இந்த சிசேரியனுக்கு நாள் குறிக்கிற வேலையில 25% கம்ப்ளீட் ஆன மாதிரி அர்த்தமாகும். நட்சத்திரமே ஆதியில வரக்கூடிய தசாபுத்தியையும் அடுத்தடுத்து வரக்கூடிய யோக தசாவா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய அமைப்பாகும். சோ உதாரணத்துக்கு குருவின் நட்சத்திரத்துல குழந்தை பிறக்க போகுதுன்னு எடுத்துக்கிட்டா அடுத்து வரக்கூடிய சனி தசா புதன் தசா 2 தசையுமே யோக தசையாக இருக்க வேண்டும். ஆக சனி தசான்னு வரும் பொழுது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் கெடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும்
அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புல வருவார். சனி கெடுக்கவும் செய்வார், கொடுக்கவும் செய்வார். அது அந்தந்த லக்னத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ இதற்கு தகுந்தாற் போல நாம லக்னத்தை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தை முடிவு செய்து அதை அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகளை முடிவு செய்து வைத்துக்கொண்டு அதுக்கடுத்தாப்புல இந்த தசாபுத்தி எந்த லக்னத்திற்கு யோகரமாகவோ அவயோகமாகவோ அமையுங்கிறத முடிவு செய்து வச்சு அதை லக்னத்தை முடிவு செய்யணும். அதுக்கடுத்தாப்புல இறுதியாக லக்னத்தை முடிவு செஞ்சாலும் லக்னாதிபதி எந்த நிலைமையில இருக்காருங்கிறத முடிவு செய்து லக்னத்தையும் லக்னாதிபதியும் இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? நான் நிதானமா சொல்றேன், கேட்டுங்க. முதல்ல நட்சத்திரம். ஆக நட்சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணா தான் நமக்கு ஆதியில வரக்கூடிய தசாவும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாவும் நமக்கு தெரிய வரும். ஸோ ஆக நட்சத்திரம் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தி யோகமாக இருக்கக்கூடிய தசாபுத்திகளாக அமையணும்னா நாம அதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். ஆக லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணா அந்த லக்னாதிபதி நிலையை நாம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக பேக் சைட்ல இருந்து பின்னாடி வரணும். முதல் நட்சத்திரத்துக்கு என்ன தசை, அந்த தசை அந்த லக்னத்துக்கு யோகமான திசையா இல்லையாங்கிறது லக்னத்தை கொண்டு ஃபிக்ஸ் செய்துக்கிட்டு அந்த லக்னாதிபதி நிலையை பொறுத்து அந்த லக்னத்தை இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக எந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறக்க வேண்டும், அதற்கு உண்டான லக்னம் எது அப்படிங்கறத முடிவு செஞ்சுட்டாலே இங்க 50% வேலை முடிந்ததாக அர்த்தமாகுது. அதற்கடுத்தாப்புல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிகள் அல்லது 5ஆம் இடம் 9ஆம் பாவகம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, அதாவது அதிபதியோ அல்லது பாவகமோ வலுவோடு இருக்கிற மாதிரியான அமைப்புல செய்து கொள்ள வேண்டும். ரெண்டுமே வலுவோடு இருந்தா சிறப்பு தான். ஆனா அப்படி எல்லா நேரமும் நமக்கு அமைவது கிடையாது. இதுல 5ஆம் இடம் புத்திர மிக மிக முக்கியமான காரகமாகும். 5ஆம் இடம் பாதித்ததுன்னு சொன்னா குரு வலுவோடு இருக்க வேண்டும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய பாகம். ஸோ 9ஆம் இடமும் பாதிச்சதுன்னு சொன்னா தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் நிச்சயம் வலுவோடு இருக்க வேண்டும். பாக்கியஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது லக்னாதிபதி நிச்சயமாக வலுவோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம லக்னத்தை ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் மிக முக்கியமானதாகும். அதே போல 4ஆம் இடமும் சந்திரனையும் பார்க்க வேண்டும். 4ஆம் இடம் நல்லா இருக்கணும் அல்லது சந்திரனாவது நல்லா இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது நல்லா இருக்கணும். ரெண்டுமே நல்லா இருந்தா சிறப்பு தான். சப்போஸ் 4ஆம் இடம் பாதிக்கிற மாதிரி அமைப்புல வந்ததுன்னா மறுபடியும் நமக்கு அதாவது சுகஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும். அப்பதான் அங்க சுகம் கொடுக்கக்கூடிய அமைப்புல லக்னாதிபதிக்கு பலம் இருக்கும். சந்திரன் கெட்டு போற நிலைமையில வந்தா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். 4ஆம் இடமும் சந்திரனும் ரொம்ப முக்கியமானது தாயாரை பொறுத்தவரை, தாயாரும் சுகஸ்தானத்தையும் பொறுத்தவரை. அதுக்கடுத்தாப்புல சூரியன் சந்திரன் தங்களுக்குள்ள கேந்திரமாகவோ அல்லது லக்னத்திற்கு கேந்திரத்திலேயோ இருப்பது நல்ல விதமான அமைப்பாகும். ஏற்கனவே நான் இந்த விதியை சொல்லியிருக்கேன். லக்னம், சூரியன், சந்திரன் இந்த மூன்று விஷயங்கள் வலுத்திருக்கக்கூடிய ஜாதகமே முதல் தரமான யோகமான ஜாதகம் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனா இன்னொன்னையும் மனசுல எப்பொழுதுமே நிறுத்தி வச்சுக்கணும். என்னதான் 1000 விஷயம் பார்த்து ஜாதகம் பிக்ஸ் பண்ணி குழந்தை பிறந்தாலும் கூட கஷ்ட நஷ்டம் இல்லாமல் இருக்காது. இந்த பூமியில் பிறந்த எல்லா மனுஷனுமே கஷ்டப்படத்தான் செய்யறான். இந்தியாவிலேயே காஸ்ட்லியான வீடு வச்சிருக்கிற அம்பானி கூட அவருடைய மகன் திருமணத்திற்கு முன்னாடி 50 பேருக்கு திருமணம் செய்து வைத்து பரிகாரம் நிவர்த்தி செய்து கொண்டுதான் தன் மகனுக்கு திருமணமே பண்றார். ஆக தசாபுத்தியின் அடிப்படையில கோச்சாரத்தின் அடிப்படையில எல்லா மனிதனுக்குமே கஷ்டங்கள் வரவே செய்யும். ஒரு சில காலகட்டங்கள்ல அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். இதே அம்பானியுடைய பையனுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு அவரே மேடையில சொல்றார். அந்த அளவுக்கு இவ்வளவு பல்லாயிரம் கோடி பணம் வச்சிருக்கக்கூடிய பணக்காரங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரவே செய்யும். ஆக நம்மை போல எளிய மனிதர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கவே செய்யும். ஆனா தசாபுத்தியின் அடிப்படையிலோ கோச்சாரத்தின் அடிப்படையிலேயோ நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை தாங்கும் சக்தி, அதை ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய திடமோ கஷ்டத்தை கடந்து வெளிவரக்கூடிய மனோபலமோ இருக்கிற மாதிரியான அமைப்புல ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அவ்வளவுதான் விதி. இதுதான் நியதி. சரிங்களா? ஆக என் பிள்ளை 70-80 வருஷம் வாழணும், அந்த 80 வருஷமும் நல்லாவே சுகத்தையே அனுபவிக்கணும், கஷ்டமே படக்கூடாதுன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது இறைவனுடைய அமைப்புல வரும்போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்முடைய கர்ம பலனின் அடிப்படையில தான் நாம இந்த ஜாதகத்துல நம்ம பிறப்பை எடுக்கிறோம். ஆக நல்வினைகளையும் அனுபவிக்கத்தான் வேணும், தீவினைகளையும் நம்ம அனுபவிக்கவே வேண்டும். ஆக ஒரு ஜாதகத்துல லக்னம், சூரியன், சந்திரன் வலுக்கும் பொழுது ஜாதகருக்கும் ஜாதகரின் ஆன்ம பலமும் ஜாதகரின் மனோபலமும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்துவிடும். லக்னம் சிறப்பாக இருக்கும் பொழுது ஜாதகர் சிறப்பாக இருப்பார். சூரியன் வலுவோடு இருக்கும் பொழுது ஜாதகரின் ஆன்ம பலம் சிறப்பாக இருக்கும். சந்திரன் வலுவோடு இருக்கும் பொழுது ஜாதகரின் மனோபலம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுல கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக மிக முக்கியமான விஷயங்கள் அம்சங்களை மட்டும் நாம நல்ல வலுவோடு ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக சூரியன் பார்த்தீங்கன்னா சனி ராகு கேதுவோடு இணையாமல் இருப்பது சிறந்த அமைப்பாகும். அவ்வாறு சனி ராகு கேதுவோடு இணையாது இருக்கக்கூடிய காலத்துல நாம சிசேரியனை குறித்துக் கொள்வது நல்ல அமைப்பாகும் முடிந்தவரை. அதே போல சந்திரனும் சனி ராகு கேதுவோடு இணையாமல் இருக்கிறது நல்ல விதமாகும். முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி அமைப்புல, ஏன்னா சிசேரியன் நாள் குறிக்கிறது நம்ம கையில கிடையாது, குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நம்ம குறிக்க சொல்லுவாங்க. ஆக
அந்த சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருனாலோ அல்ல சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காருனாலோ, சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது போலவும், சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது மாதிரியும் நாம அமைப்புல ஜாதகத்தை ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். 5ஆம் பாவமும் வலுத்திருக்கவும், லக்னமும் நிச்சயமாக வலுவோடு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ராகு கேதுவோடு முக்கியமான கிரகங்கள் இணைவு இல்லாமல் இருக்கக்கூடிய காலமே சிறந்த காலமாகும். இது மாத கிரகங்களுக்கு நம்மளால ஈஸியாக கவனிக்க முடியும். வருட கிரகங்களான குருவோ சனியோ ராகு கேதுகளோடு இணைந்திருக்கும் பொழுது நம்ம அது வரைக்கும் பொறுக்க முடியாது. ஏன்னா அங்க உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் தான் டாக்டருக்கு டைம் கொடுக்குறாங்க. ஆக நம்ம குரு ராகு சேர்க்கையோ இல்ல சனி ராகு சேர்க்கையோ இருக்கும்போது அதெல்லாம் பெரிய விதங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சந்திரன் நாள் கிரகமாகும். அதனால ராகு கேதுவோடு இணையும் பொழுது நம்ம ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா கூட ராகு கேது விட்டு விலகக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு உண்டாகும். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாம் மாத கிரகங்கள். இது எல்லாமே இணைவு இருக்கும் பொழுது நம்ம முடிந்தவரை நம்ம தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். தள்ளி வைத்து இருக்க மாதிரியான நாட்களை குறித்துக் கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எந்த கிரகம் இணைகிறதோ அதன் பாவகத்தை சுத்தமாக இருக்கும்படி போட வேண்டும். அவ்வளவுதான் விதி, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப சுக்கிரன், சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, ராகு கேதுவோட இணைவு பெற்று பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கிரகங்கள் எந்த பாவகத்துக்கு அதிபதியோ அந்த பாவகம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புல நாம லக்னத்தை பிக்ஸ் செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ சுக்கிரன் எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னா 7ஆம் இடம் வலுக்கிற மாதிரியான அமைப்புல நாம ஜாதகத்தை பிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா சுக்கிரன் களத்திரக்காரகர். களத்திரக்காரகத்துக்கு பாவகம் இது 7ஆம் பாவகம். ஆக சுக்கிரன் பாதிக்கப்பட்ட நிலைமையில வந்துன்னு சொன்னா 7ஆம் பாவகமாவது அட்லீஸ்ட் குருவோட பார்வையில இருக்கிற மாதிரி 7ஆம் பாவகாதிபதி வலுத்திருக்கிற மாதிரியான நிலைமையில நாம பிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். சிசேரியனுக்கு நாள் குறிப்பது பார்த்தீங்கன்னா மிக மிக கடினமான காரியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு பக்கம் இந்த பக்கம் இழுத்தா இன்னொரு பக்கம் அந்த பக்கம் இழுக்கும். முடிந்தவரை சிறப்பான ஜாதக கட்டம் தேடுவதே நம்முடைய குறிக்கோளாகும். தேர்ந்த ஜோதிடர்களால் மட்டுமே, பல ஜாதகங்களை கணித்தவர்களால் பார்த்தவர்களால் மட்டுமே சிசேரியனுக்கு நாள் குறிக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட சின்ன வட்டத்துக்குள்ள குறிக்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு டாக்டர் கொடுக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நாட்கள்ல குறிக்க வேண்டிய அமைப்பு உண்டாகும். மினிமம் 2ல இருந்து 3 நாளைக்குள்ள கொடுப்பாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ளதான் தேதியவே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆஸ்பத்திரிகள்ல காலையில 6ல இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வச்சிருப்பாங்க. சில ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள சொல்லுங்கம்பாங்க. அந்த மாதிரி சில ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ள சொல்லுங்கம்பாங்க. ஆக அந்த நம்ம குறிப்பிட்ட காலகட்டம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள நாம அந்த லக்னத்தை ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தாப்புல பாத்தீங்கன்னா அனஸ்தீசியா டாக்டர்ல அந்த டாக்டர்ல இந்த டாக்டர்ல, அதனால எங்களுக்கு இந்த நாள்ல வரும், செவ்வாய் புதன் தான் வருவாரு, வியாழன் வெள்ளி தான் வருவாருங்கிற மாதிரியான ஆஸ்பத்திரியில கண்டிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஆக ஒரு சின்ன வட்டத்தை போட்டு நம்ம அதுக்குள்ள நம்ம டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் ரிங்குள்ள நம்ம 9 நவகிரகத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரியான அமைப்புல இருக்கும். நைட்லாம் கூட 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட எமர்ஜென்சிக்காக நான் சிசேரியன் குறிச்சு கொடுத்துருக்கேன் என்னுடைய அனுபவத்துல. ஏன்னா எமர்ஜென்சியாக இருக்கும். விடிய காலைல 4 மணிக்குள்ள சொல்றாங்க சார், 10 மணிக்குள்ள சொல்றாங்க சார், அதுக்குள்ளே எனக்கு டைம் வேணும்பாங்க. டாக்டர் உடனே சொல்றாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புல நாம உடனே கூட குறித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லக்கணம், 1 லக்கணம், 2 லக்கணம், 3 லக்கணம் இதுக்குள்ள நாம டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி மேக்சிமம் எது சிறப்பாக அமைப்புல இருக்குதோ அதை குறித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி குறிச்சு கொடுத்தேன். 10 மணிக்கு 10:15 நான் குறிச்சு கொடுத்தேன். பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில 9 மணி 9:15 அனஸ்தீசியா டாக்டர் போயிடுவாரு. அதனால நாங்க முன்னாடியே செய்யணும்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் முன்னாடியே செஞ்சுட்டாங்க. இது இறைவனுடைய அமைப்புல வரும் பொழுது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் 1-2 வரவே செய்யும். ஆனா இதெல்லாம் ரேர் கேஸ். எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99% டாக்டருங்க நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஒரு சில ஆஸ்பத்திரிகள்ல இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில உண்டாகும். சில பேர் மெடிக்கல் எமர்ஜென்சினால 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன கூட செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். என்னிடத்துல நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வியை பார்த்தீங்கன்னா, இந்த சிசேரியனுக்கு நாள் குறிக்கும் போது குழந்தை வந்து யமகண்டத்திலேயே ராகு காலத்திலேயே பிறக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. ராகு காலமோ யமகண்டமோ குளிகை நேரமோ கிரக கோரையோ சுபகிரக கோரையோ அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எந்த ஜோதிடத்தை போய் ஜோசியம் கேட்க போனாலும் அவர் நீங்க யமகண்டத்துல பிறந்திருக்கீங்க, சுபகோரையில பிறந்திருக்கீங்க, ராகு காலத்துல பிறந்திருக்கீங்கன்னு சொல்லி எந்த காலையும் பலன் சொல்லி நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அதனால நம்ம எதை வச்சு பலன் சொல்றாங்க, நம்முடைய ஜாதகத்துல லக்னத்தை வைத்து, லக்னாதிபதியை வைத்து, ராசியை வைத்து, 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இந்த பாவங்களை வைத்து தான் ஜோதிடர்கள் எல்லாமே நாங்க பலன் எடுக்கிறோமே தவிர நீங்க ராகு காலத்துல பிறந்திருக்கீங்களா யமகண்டத்துல பிறந்திருக்கீங்களான்னா யாரும் பார்ப்பது இல்லை. ஆக நாம அந்த குழப்பத்துக்குள்ள நாம போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஓரையில பிறந்தேன்னா அந்த ஓரையில பிறந்தேன்னா அதை பத்தி அவசியம் கொள்ள வேண்டியது இல்லை. அடுத்தடுத்து நல்லா தசாபதிகள் நடந்தாலே
போதுமானது. அதுவே மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு தசை நடக்கும்பொழுது அந்த தசாநாதனின் கட்டுப்பாட்டில் தான் நாம இருக்கின்றோம். ஏன் சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் மிக முக்கியமானது. இறுதியாக பாயிண்ட், ஆனா மிக முக்கியமான பாயிண்ட். லக்னமோ லக்னாதிபதியோ ஆதிகால தசாநாதனோ 6ஆம் இடத்தோடோ இல்ல 6ஆம் அதிபதியோடோ தொடர்புல இருக்கக்கூடாது. நிச்சயமாக இது இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது உடனடியாக குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. அதனால இந்த 6ஆம் இடத்தோட தொடர்பு 6ஆம் அதிபதியோட தொடர்பு குழந்தைக்கு ஆதிகால தசாவில் வரக்கூடாது. ஏன்னா தசாநாதனுடைய கட்டுப்பாட்டுல தான் ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். 6ஆம் அதிபதியோட தொடர்புல வரும் பொழுது குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது சின்ன உலகம். குழந்தைக்கு சின்ன உலகம். 6ஆம் அதிபதியோட காரகத்துவங்கள் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கடன், ருண, ரோக, சத்துருஸ்தானம், இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் எல்லாம் குழந்தைக்கு கொடுக்க முடியாது. பிறந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாது 6ஆம் அதிபதியால, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினால. அதனால குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு நோய் ஒண்ணுதான். அதை மட்டும் ஜாதகருக்கு அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுவார். அதனால 6ஆம் இட தொடர்பு நிச்சயமாக தசாநாதனுக்கு, ஆதியில வரக்கூடிய தசாநாதனுக்கு இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தாப்புல ஆயுள் சிறப்பாக இருக்க வேண்டும். இது பேசிக்கான விதி, முக்கியமான விதி. லக்னம் லக்னாதிபதியை நம்ம சிறப்பாக நிலைமையில போட்டுட்டோம்னாலே அங்க 50% ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம சனியையும் 8ஆம் இடத்தையும் வலுவோடு இருக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அப்ப ஆயுள் கெட்டியாக தீர்க்கமாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்துடும். முடிந்தவரை ஜென்ம சனியிலே அஷ்டம சனியிலே குழந்தை பிறக்காமல் இருப்பது நல்ல விதமான அமைப்பு. அது தாய் தந்தையருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளை வந்துவிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அமைப்புல வரும் பொழுது அது இமிடியேட்டாக ஜாதக அந்த குழந்தையையும் தாய் தந்தையும் பாதிக்கக்கூடிய அமைப்புல வரும். அதனால முடிந்தவரை இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா, இப்ப கோச்சார ரீதியாக சனியுடைய ராகுவுடைய தொடர்புல இல்லாம தள்ளி போடுறது நல்லதாகும். சரி நண்பர்களே, அதுக்கு அடுத்தாப்புல இறுதியாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும், ஒரு சிசேரியன் குறிப்பதற்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பேசுவோம். ஏன்னா இதெல்லாம் வச்சுதான் நாம இப்ப மேற் சொன்ன விஷயங்கள் எல்லாம், விதிகள் எல்லாமே நம்ம பிக்ஸ் பண்ணிக்க முடியும். முதல் விஷயம், தாய் தந்தையுடைய பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த ஊர், அதாவது தாய் தந்தையுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில சமயங்கள்ல நாம் என்னதான் ஜாதகத்தை குறித்தாலும் பெற்ற தாய் தந்தையின் வாழ்க்கை பலன்கள் குழந்தையின் ஜாதகத்துல எதிரொலிக்கவே செய்யும். இது நிச்சயமாக எதிரொலிக்கவே செய்யும். அதை பத்தி சந்தேகமே வேண்டாம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தையும் பிறக்கும். அதனால நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஜாதகர் அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையில தான் இந்த குழந்தை பிறக்கும். அதற்கு அடுத்தாப்புல சிசேரியன் செய்ய போகின்ற இடம் எது? ஏன்னா இது லக்னத்தை குறித்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான விஷயமாகும். அதுக்கடுத்து டாக்டர் கொடுத்துள்ள டென்டேட்டிவ் டேட்ஸ், உத்தேசமான தேதிகள் என்ன அப்படிங்கிறத எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து டாக்டர் கொடுத்துள்ள உத்தேசமான நேரம் எது, எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் சிசேரியன் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் 9 மணி 10 மணி வரைக்கும் கூட பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இது ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல், ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் ஆகும். இதுக்கு மேலே கூறியது எல்லாமே ஜோதிட விஷயங்கள். இந்த அடிப்படையான விஷயத்தை வைத்து நாம ஜோதிட விதிகளை கொண்டு நல்ல ஜாதகமாக குறித்து கொள்ள வேண்டும். சரி நண்பர்களே, முடிந்த வரைக்கும் விரிவாக இந்த ஜோதிடத்துல சிசேரியனை பத்தி, சிசேரியன் நாள் எப்படி குறிப்பதுங்கிற பத்தி விரிவாக ஜோதிட விதிகளை பார்த்து விட்டோம். இது நிச்சயம் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு முழுமையாக நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.